आएंगे आए भाई जान उड़िया हाँ पकड़ो आए हाँ आएंगे பப்பாசி பழம் 1600 நாட்டில் நினைச்சுக்காங்க ஸ்ரீலங்காவிலண்டு கத்தாரில் தான் கத்தாரில் நான் நினைக்கிறேன் யாரும் இப்படி ஒரு ஃபார்மில் வந்து பழம் ஆஞ்சிருக்க மாட்டீங்க ஸோ ஆஞ்சிருந்தாக்கள் இருந்தீங்கண்டா வீடியோவில் கொமெண்டில் சொல்லுங்கள் ஆயாதாக்கள் இருந்தால் கட்டாயம் இந்த ஃபார்முக்கு வந்து நீங்களும் கூட கையால் பப்பாசி பழம் ஆஞ்சி சாப்பிடுங்க பப்பாசி பழம் 1000க்கு வந்திருக்கோம் இது வந்து ஸ்ரீலங்கா நினைச்சிடாங்க கத்தாரில் தான் ஸோ கத்தாரில் இருக்கிற நீங்களாக இருந்தால் நீங்களும் கட்டாயம் இந்த ஃபார்முக்கு வந்து உங்களுக்கு தேவையான பப்பாசி பழமாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் நீங்களே உங்களோட கையால் ஆஞ்சி வெயிட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்குரிய காசை கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகான பப்பாசி பழம் உண்டு நான் வெட்டி காட்டுறேன் பப்பாசி பழம் எப்படி இருக்குது நாடு மாதிரி இருக்கீங்க இல்லை கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது எனக்கு அடிக்கிற சூட்டுக்கு பொதுவாக வந்து இங்கே காய்கறி எல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ பப்பாசி பழம் எப்படி இருக்குதுன்ட்டு வெட்டி சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் பப்பாசி பழம் 1900 அதை கொண்டு வந்துருக்கீங்க கிரேன் போல ஆயிருக்கான சார் ஓ சரி எப்படி இருக்கு பப்பாசி பழம் ஸ்வீட்டா ஆ உண்மையா சொல்லுங்க வீடியோ காண்டி போய் சொல்லாங்க இன்னைக்குதா சரி பப்பாசி பழத்தோட சைஸை பாருங்க என்ன சைஸ்ன்னு பப்பாயா நம்மளோட உள்ள பப்பாசி பழம் சொல்லுவோம் கிரேப்ஸ் செடியும் வளர்ந்து ஆரிக்கும் இந்த சூட்டுக்கு ஃபுல் டைமு காய்க்கும்னு நினைக்கிறேனே என்ன தர்பூசணியா சூடு காலம்ங்கிறதால செத்து போயிருக்கு இதுவே குளிர்காலம் வந்திருந்தா நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருந்திருக்கு கிட்ட வாங்க கோவா பாருங்க என்ன பெரிய கோவா நூறலியாவில் இருக்கிறாப்புல இருக்கு ஏன்னா முட்டைக்கோஸ் என்ன சைஸ் ஆனால் கூல் டைமில் வந்தோம்னு சொன்னால் நம்ம சோளம்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ரூமுக்கு கொண்டு போய் அவிச்சு சாப்பிடலாம் அது சூடு டைம் சீசன் முடிஞ்சு அதோட அந்த ஆஞ்சி விற்றது போக மற்றெல்லாம் வந்து மிச்சம் மாதிரி உள்ளு கொண்டும் இல்லை இதில் காஞ்சி போயிருக்கு ஒரு கத்தரிக்காயும் இருக்கு எக்கச்சக்கமாக காய்ச்சி கிடையாது கத்தரிக்காய் வந்தீங்கடா ஆஞ்சி எடுக்கலாம் इंडिया में नहीं देखा इन्हें श्रीलंका में ना श्रीलंका में नहीं है ये श्रीलंका में ज्यादा है इसीलिए आदमी लोग दिखाने के लिए புளிய பாத்தீங்களா மக்களே வாசம்டா சரியான வாசம் மாதிரி நல்ல வாசம் காஞ்சி போயிட்டுலாம் இது நாத்துக்கு தான் எடுக்கலாம் சிக்கம் நவ் சாத்துறே நல்லா காய்ச்சிருக்கேன் ஸ்ட்ராபெரி மக்களே ஸ்ட்ராபெரி பழம் இந்த குளிர்காலம்னு சொன்னால் நல்ல சைஸாக இருக்கும் இப்போ சூட்டுக்காக சின்ன சின்ன சைஸாக இருக்குது பட் நல்ல ஸ்வீட்டாக இருக்குது ஜனவரி டைமில் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய ஸ்ட்ராபெரி பழங்கள் உங்களோட கையாளி ஆகலாம் கிலோ வந்து 40 ரூபான்னு சொல்கிறாங்க 40 ரூபாய்க்கு உண்மையிலேயே நல்ல லாபம் நல்ல ஸ்வீட்டாக இருக்குது ஸ்ரீலங்காவிலையும் சாப்பிட்ருக்கோம் பட் இந்த அளவுக்கு ஸ்வீட் இல்லை இது நல்ல ஸ்வீட்டாக இருக்குது சூடு காலம் இப்போ வந்து ஓப் சீசன் அதெல்லாம் சின்ன சின்ன பழமாக இருக்குது இதுவே நீங்கள் குளிர்காலம் வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய பெரிய பழம் ஆகலாம்னு சொல்கிறாங்க ஸோ ஜனவரி டிசம்பர் ஆஃப்டர் டிசம்பர் ஒரு ஜனவரி அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஃப்ரெஷ்ஷான பெரிய பெரிய பழம் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது கத்தாரில் இருக்கிற அன்பான உறவுகளை நீங்களும் நம்ம நாட்டு வாக்கில் ஒரு தோட்டத்துக்கு போய் உங்கள் கையாலே காய்கறிகள் பழங்கள் ஆஞ்சி எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த தோட்டத்துக்கு வாங்க கூல் டைமில் நல்லா வராதுன்னு சொல்கிறாங்க இதுதான் பப்பாசி பழத்துக்குரிய சீசன் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பப்பாசி பழம் நாட்டுக்கோழி புறாவெல்லாம் நல்லா குறைஞ்ச விலையில் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஃபார்முக்கு விசிட் பண்ணுங்க பண்ணீங்கன்னா நீங்களும் வாங்கிக்கலாம் அதோட நம்ம நாட்டில் ஒரு தோட்டத்தில் போய் சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று நமக்கு கிடைக்கும் இங்கே வந்து தென்னங்கன்றுல இருந்து தாமரையில இருந்து கற்றாழை முருங்கை இந்த நிறைய செடி கொடிகள் மரங்கள்லாம் வச்சிருக்காங்க ஸோ நீங்களும் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியதை வாங்கணும்னு வச்சிங்கன்னா லொக்கேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன் தேவைண்டா கொமெண்ட்லையும் போட்டு விட்றேன் உங்கள் விடுமுறை நாட்களில் நண்பர்களோட ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க